சினிமா துறையில் இருக்கீங்க, சாப்பாடுக்கு நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில் வந்து இப்போ டாக்டர் சரவணன் வந்து இந்த மாதிரி 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் 2 பேர் தான் சினிமாவில் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த லைட் மேனுங்க, அந்த டெக்னீஷியன் யார் யார் கஷ்டப்படுறாங்க, எப்படி பண்ணுறாங்க எல்லாமே அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஆனால் வந்து நம்ம இவர் சினிமாவில் இருக்கார், மருத்துவர் இருக்கார், கட்சியில் எல்லாமே இருக்கார். டெய்லி அவர் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 பேருமே வந்து மக்களை வந்து நிறைய கவனிச்சுட்டு இருக்காங்க. யார் கஷ்டப்படுறா அப்படி அப்படின்றத முகத்தை பார்த்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்க. டாக்டர் சரவணன் ஏற்கனவே தொண்டு நிறுவனம் மூலம் நிறைய சிகிச்சைகள்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டாங்க, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த மாதிரி தான். அதான் கடவுள் தான். அதாவது டாக்டரும் கடவுள் ஏதாவது போனால் கடவுள் மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா காசு வாங்காமல் நிறைய இலவசம் நிறைய சிகிச்சை பண்ணியிருக்காரு. நம்ம சினிமா நடிகர்களாக சின்ன சின்ன நடிகர்களாக நிறைய பண்ணியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன்ல. இது பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சரவண சாரை பற்றி இன்றைக்கி தமிழ்நாடு உள்ள எல்லா ஊர்களுக்கும் தெரியும். அற்புதமான ஒரு மனிதர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அவர் ஒரு நல்ல தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏழை மக்களுக்காக இது யார் செய்தாலும் நல்ல விஷயம்தான். இன்றைக்கி நைட்டில் 20 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் சரவண சாரை பாராட்டணும். அதே மாதிரி காலையில் வந்து 5 ரூபாய்க்கு டிஃபனு, அது 10 ரூபாய்க்கு டிஃபனு. அம்மா ஆரம்பித்தது அம்மா உணவகம் மாதிரியே அண்ணா சரவண சார் நான் போன வாரம் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சிறந்த டாக்டர் மட்டும் இல்லை, சிறந்த ஒரு மனிதர், மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் வந்து சரவண சார். ஏழை எளிய மக்களுக்காக இப்படி ஒரு அருமையான திட்டத்தை ஆரம்பித்து செயல்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் நான் மதுரையில் மட்டும் இல்லை, சென்னை எல்லா தமிழ்நாடு பூரா செய்யணும்னு நான் உண்மையில் மனசார வாழ்த்துறேன் சரவண சாரை. ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம், சூப்பரான திட்டம். இப்படி வந்து யார் செஞ்சாலும் இதை வரவேற்கக்கூடியது. அதில் சரவண சார் வந்து என் பேர் விஜய் கணேஷ் சார். சரவண சார் இந்த ஸ்டெப் எடுத்து செய்கிறாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலேயே ஏழை மக்களுக்காக இந்த கொரோனா காலகட்டத்தில் அம்மா உணவு வந்தாங்க, நிறைய பேரை காப்பாற்றி. நாங்கள்லாம் சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கொரோனா காலங்களில் நிறைய பேர் உதவி இயக்குநர்கள், எங்கள் மாதிரி சின்ன நடிகர்லாம் அந்த அம்மா உணவகம் தான் காப்பாற்றுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல அம்மா உணவகத்தை காணோம். அண்ணா சரவண சார் ஆரம்பித்தா நான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, சரவண சார் இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். சரவண சார் இன்னும் பல ஊர்களை இது மாதிரி நீங்கள் செய்யணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். சரவண சார் வந்து ஏழை மக்களுக்கு தான் இந்த விஷயம் பண்ணுறாரு. அதை தொடங்கி வரது வந்து நம்ம டெம்பிள் குமார் சார் தான் எல்லாமே பண்ணுறாங்க. 2 பேர் தான். ஏன்னா ஒரு கை தட்டினா சத்து வராது, 2 கை தட்டினா தான் சத்து வரும். அந்த 2 கை தான் இவங்க. அதே மாதிரி தமிழ், அதாவது தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் பேர் முருகன். அந்த முருகன் பேர்லேயே சரவண சார் வந்து நம்ம மதுரைக்கு தமிழ் வளர்ந்த மதுரைக்கு வந்து நல்ல விஷயம். ஆமாம், அதனால நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பண்ணணும் சார். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.